நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் எபிசோடில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் 2 பேர் திருட வரானுங்க. நந்தினியை ஏமாற்றி வீட்டில் இருக்கிற பணத்தையும் நகையும் அவங்க திருட்டு போயிடுறாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த திருட்டு பழி நந்தினி மேலே வருது. நந்தினி எவ்வளோ சொல்லியும் கூட இப்போது அவங்க மேலே திருட்டு பழியை சுமத்தி போலீஸை வர வைக்கிறாங்க. போலீஸ் வந்து யாரும்மா அங்கே நந்தினி அப்படின்ற மாதிரி கேட்க, நந்தினி பயத்தோட நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, அழுது பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க நந்தினி பேச எதையுமே காதில் வாங்காமல் அவங்கள இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது சூர்யாவோட அப்பா, அதாவது அருணாச்சலம் அங்கே வராரு. இவங்க ஏன் என்னன்னு சொல்லி கேட்கும்பொழுது, இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு இது மாதிரி திருடுச்சான்ற மாதிரி சொல்ல, இவன் வேலைக்காரி இல்லை, என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லும்போது போலீஸே செம்மையாக ஷாக் ஆகுது. அதோட அருணாச்சலம் இந்த பொண்ணுக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவளை விட்டுருங்க சார்ன்னு சொல்கிறாரு. போலீஸாரும் இப்போது நந்தினியை வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. அப்போ நந்தினி வந்து மனசு உடஞ்சி போய், என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, திருட்டு பழியோட இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, நான் இப்போவே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நந்தினி வீட்டை விட்டு போவாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.